பிள்ளைகள் பெற்றோர்கள் பேசிட்டு, நீங்கெல்லாம் உங்களால எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பிள்ளைகள் கேட்டுட்டா, தயவு செய்து அந்த பிள்ளைகள் இனிமே உங்களோடு சமாதானமா இருக்க போறதில்ல, உங்களை பெற்றோர்களுக்குரிய கணத்தை கொடுக்க போறதில்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன விதைக்கப்பட்டிருக்கிறது, பெற்றோர்களிடத்து ஏதாவது லாபம் வேணும் அப்படிங்கிற நோக்கம் அவங்களுக்குள்ள வந்துடுச்சு. அதே போல பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் சொல்றீங்க, உங்களை பெத்தமா உங்களால எங்க லாபம் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா சோத்ரா, அது நம்ம ஏதோ பிசினஸ் பண்றது மாதிரி ஆயிடுச்சு, குடும்ப உறவே இல்லாம போயிடும். தயவு செய்து இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது, இந்த மாதிரியான நோக்கங்களை எல்லாம் நீங்க மறந்துடணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே கேட்கிறார். லாபத்திற்காக அல்ல குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள் என்றது குடும்பம் உருவாகுது. நான் சொல்லுவேன், எப்பொழுதும் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க ஒரு நல்ல வீடை வாங்கிடலாம், ஆனா குடும்பத்தை வாங்க முடியாது. குடும்பத்தை உருவாக்குகிறவர்